ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடி நெத்திலி கருவோடு தான். இது வந்து குஞ்சு கருவோடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல பொடி நெத்திலின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து மண் நிறையா இருக்கும். அதனால் இப்போ இதை ஊற வச்சு அலசி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கருவோடு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. இந்த கருவாட்டு பொரியல் வந்து சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். அதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நான் 180 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கருவோடு. அதுக்கேற்ற மாதிரி நான் 3 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுப்போம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கழுவி நான் 3-4 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ இதில் சேர்த்தலாம். இது நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இப்போ வந்து இதெல்லாம் மசாலா சேர்த்தலாம். நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்னா, குழம்பு மிளகாய் தூள், இது வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம், கறி மசாலா தூள் கொஞ்சம், இது வந்து ஜீரகப்பூடு. இதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அது கூடவே இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி மிக்ஸ் பண்ணி வதக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த பச்சை மசாலா நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த மசாலாலாம் பச்சை வாடெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுப்போம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து நம்ம ரைஸ் சாதம், சாம்பார் சாதம், சாம்பார் கூட, புளி சோறு, லெமன் சாதம் இது கூடலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கீரை சாதத்து கூட சாப்பிடும்போது இந்த ரைஸில் கூட அப்படியே நம்ம சுடு ரைஸில் அப்படியே கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், நெத்திலி, இது வந்து பொடி நெத்திலி கருவோடு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.